இப்போல்லாம் சாப்பாட்டு பிரியர்கள் அதிகமாகிட்டாங்க. காரணம் சோசியல் மீடியா தான். இப்ப இந்த வீடியோ பாருங்க. ஒரு குழம்புக்கு எவ்வளவு எண்ணெய் ஊத்தலாம்? எண்ணெயே இல்லாம சாப்பிட்ட காலத்துலேருந்து வந்த நம்ம தான். இப்ப எத எடுத்தாலும் எண்ணெய். ஒரு சமைக்க தெரியாதவன் தான் குடம் குடமா எண்ணெய ஊத்தி அதிலேயே வதக்கி, 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 வதக்கி செய்வான். இப்ப பாருங்க, முன்னாடிலாம் தக்காளி, மிளகாத்தூள், புளி, கல் உப்பெல்லாம் போட்டு கையால கரைப்பாங்க. அதுல ஒரு ருசி இருக்கும். இப்பல்லாம் எண்ணெயிலேயே வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் எல்லாத்தையும் எண்ணெயிலேயே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் புளி தண்ணி ஊத்துறாங்க, தண்ணி ஊத்துறாங்க, உப்பு போடுறாங்க. முதல்ல குழம்பு இப்படிதான் வைக்கணும்னு ஒண்ணு யாரும் கத்து கொடுக்கல. நம்மளா மக்களா மனிதரா உருவாக்குனதுதான். அந்த குழம்புல எண்ணெயை தயவு செஞ்சு குறைங்க, சரிங்களா? இந்த வீட்டை சுத்தி கொஞ்சம் இடம் கிடக்க ஒரு காய்கறி, ஒரு தொட்டில ஒரு கத்திரிக்காய் செடி வைங்க. 6 மாசம் குறைவில்லாம கத்திரிக்காய் கொடுக்கும். அவரைக்காய் கொடி போடலாம், 2 கொத்தவரங்காய் செடி, 2 வெண்டைக்காய் செடி வைக்கலாம், சரிங்களா? எல்லாத்தையும் கடையிலேயே வாங்காதீங்க. இடங்கள் இருக்கா, தாராளமா கொத்தி போடுங்க. 4 முள்ள கட்டி விடுங்க, கோழி வந்து கொத்தாது. தயவு செய்து என்னோட கோரிக்கை, குழம்பு சமைக்க தெரியாதவன் எண்ணெய் ஊத்துவான். எண்ணெய்கள் நல்ல எண்ணெயாவே இருந்தாலும் குறைச்சு எண்ணெயை குறைவா ஊத்துங்க, தயவு செய்து.